காங்கிரஸ் கட்சி வளரல என்பதுதான் பேசு பொருளாக உள்ளது. இந்த மண்ணில் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருக்க முடியும். இருக்கிற அரசியல் கட்சிகளில் இதெல்லாம் கடந்த காலத்தில் சொன்னதை செய்தது. நான் முன்னாலே தெளிவா சொல்லிட்டேன். பிஜேபி கூட மட்டும் கூட்டு கிடையாது, யார் கூட வேணாலும் வரலாம் என்பதுதான் திமுக இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினது கட்சியா. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நானே முதலமைச்சராக இருந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்தும் குறிப்பாக 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்தும் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நாடுதான் நல்லா இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே சார். இப்போ தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான காங்கிரஸ் கட்சி எத்தகைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, அதனை பட்டியலிட முடியுமா சார்? இந்த கட்சி என்ன வளர்ந்துருக்குன்னு நான் சொல்றதை விட நீங்க சொல்றதுதான் சரி, பொருத்தமா இருக்கும். இல்லை சார், ஏன்னா எடச்சி என் போர் பிடிக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எந்த கட்சிக்காரங்களை கேட்டாலும் எங்க கட்சி வளர்ந்துட்டு தான் சொல்லுவாங்க. எங்க கட்சி வளர்ந்திருக்கா இல்லை என்பதை என்னை விட உங்களை போன்றவர்கள் மக்கள் சொல்றதா நாங்க எது. காங்கிரஸ் கட்சி வளரல என்பதுதான் பேசு பொருளாக உள்ளது சார். பேசு பொருளா நீங்க உங்க கற்பனையில இருக்குது. இல்ல சார், கற்பனைலாம் இல்லை சார். நாடாளுமன்ற தேர்தலில் 10க்கு 10 வெற்றி பெற்றீங்க. ஆனா ஆட்சி அமைக்கும் வகையில தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறவில்லை. நீங்க சொல்வதே நான் மறுக்கல. ஆனா மீடியாக்கள் எதை சொன்னா யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க என்பதை விட யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோல்வி அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனையை மக்களுக்கு உருவாக்குவதுதான் ஒரு பொறுப்பான ஊடகத்தினுடைய வழி. காங்கிரஸ் கட்சி இந்த தேசத்தின் மீதும் தேச மக்கள் மீதும் பாசம் வைத்திருக்கிறதா இல்லையா? அப்படி பாசம் வைத்து நேசம் வைத்து கடந்த காலத்தினுடைய செயல்பாடுகள் அது நேர்மையாக இருக்குமானால் அதை ஆதரிப்பதும், அது தவறாக இருக்குமானால் ஒதுக்குவதும் தான் சரியான பார்வையாக இருக்க முடியும். அது ஓகே சார். நீங்க 1967 நீங்க தோத்தீங்க. எந்த கட்சியிடம் நீங்க தோத்தீங்க, அதே கட்சிக்கு நீங்க ஆட்சி அமைப்பதற்கு ஒரு உதவியா இருந்து வரீங்களே. நீங்க ஆட்சி அமைக்க வேண்டும், காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எங்களை எப்போ தோக்கடிச்சாங்களோ அதே கட்சி இப்போ நாங்க ஜெயிக்கணும்னு எங்களுக்கு துணையா இருக்கு. அந்த கேள்வி அப்படி போடாம எப்படி போடுறீங்க? இல்ல சார், நீங்க உங்க கட்சிக்கு ஏங்க நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு புரியலையே? நீங்க சொல்ற எனக்கு புரியுது, நான் சொல்றதா உங்களுக்கு புரியல. கேள்வி ரெண்டு விதமா இருக்கிறத நீங்க ஒரு பக்கமா மட்டும் ஏன் கேட்குறீங்க? அப்படி ஒன்று பார்வை இருக்குல்ல. ஜனநாயகம் சார் இது. ஏன் எதற்கு என்பதை விட சரியா தவறா என்று தான் பார்க்கணும். இல்ல, காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதனால காங்கிரஸ் கட்சி வளர முடியல, வளர விடலை என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி உள்ளவர்களே சொல்லக்கூடிய கருத்தை நான் கேட்டிருக்கேன். அப்படியா? உங்க பார்வையில் அதெல்லாம் தேவையை பொறுத்தது, நேரத்தை பொறுத்தது. காங்கிரஸ் கூட்டணி இருந்தும் இல்லாமல் இருந்தும் தேர்தலை சந்தித்திருக்கு. நீங்க இன்னொன்று இப்படி பார்க்கணும். காங்கிரஸ் கட்சி தனியாகவே தமிழகத்திலிருந்து பரமுறை வெற்றியும் பெற்றிருக்கு. ஆமா சார். வேற எந்த கட்சி அந்த மாதிரி ஜெயிச்சுன்னு சொல்லுங்க. அதனால காங்கிரஸ் கட்சி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி 10ஓடு 11ஆக இருக்கிற கட்சி அல்ல. மற்ற கட்சிகள்லாம் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் காங்கிரஸ் கட்சி என்பது எப்போதும் இந்த மண்ணில் இருக்கும். காரணம், அது வெறும் அரசியல் கட்சி அல்ல. இந்த மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். இந்த தேசம் ஒன்று உருவாவதற்காக தங்களை அந்த ஊழி தீயில் வேள்வியில் தன்னை இணைத்து கொண்ட தியாக தீபங்களால் உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியை இதுவரை எவனும் அடிக்க முடியாது, இனிமேல் அடிக்க எவனும் வர முடியாது. என்ன, தேர்தலுக்கு தேர்தல் காங்கிரஸ் கட்சி ஒதுக்கப்படும் தொகுதிகளும் குறைவாக இருக்கின்றது, வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கின்றது. மாறாக நீங்க கூட்டணியில் உள்ள திமுக வளர்ந்து கொண்டே செல்கிறது. 2 முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு யதார்த்தமே புரியலன்னு சொல்லுங்க சார். திமுக 71 எத்தனை சீட்டு ஜெயிச்சது? 184 இடத்துல ஜெயிச்சாங்க. 91 எவ்வளவு ஜெயிச்சது? 2 இடம் ஜெயிச்சாங்க. 183க்கும் 2க்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே ஒரு கட்சி வெற்றி அடைவதும் தோல்வியடையும் அந்த இருக்க சம்பந்த சூழ்நிலை தான். நான் முன்னால சொன்னது, மற்ற கட்சிகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி என்பது இந்த மண்ணிலிருந்து எவராலும் அழிக்க முடியாதுங்கிறது காரணத்தை சொன்னேன். அது நேற்று ஆட்சியில் இருந்திருக்கலாம், இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னாலும் இந்த மண்ணில் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருக்க முடியும். அது வளர்ச்சி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும். நாங்க எந்த காலத்திலும் பொய்யான வாக்குறுதி தரல. நீங்க சொல்றீங்க பாருங்க 67. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். அந்த 67 தேர்தலில் நீங்க அப்போ பிறந்திருப்பீங்க எனக்கு தெரியாது. இல்ல, தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டது என்ன தெரியுமா?
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ரூபாய்க்கு 1 படி அரிசி, படிப்படியாக 3 படி அரிசி. இப்போ 60 வருஷம் தாண்டிடுச்சா? 1 படியாவது வந்திருக்கா? கொடுக்கல. அதையெல்லாம் நீங்க யோசிக்கணும், அதையெல்லாம் நீங்க மக்களுக்கு சொல்லணும். நீங்க மக்களை நேசிக்கிற, இந்த நாட்டை நேசிக்கிறவராக இருந்தால் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் நியாயம் இருக்கிறதா, சரி இருக்கிறதா, தவறு இருக்கிறதா என்று பார்த்து பாமர மக்களுக்கு அவர்களை சிந்திக்க தூண்டுகின்ற வகையில் ஊடகங்கள் இருக்க வேண்டும் என்பதே வேண்டுகோள். காரணம் என்னன்னா, எந்த ஒரு நாட்டில் ஊடகங்கள் விழிப்பாக இருக்கிறதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா சிந்திப்பாக விழிப்பாக இருப்பாங்க. அந்த கோணத்தில் உங்களுடைய கேள்வி அமைந்தால் நல்லது. 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 1 படி அரிசி தருவோம். அது வந்து நிச்சயம். லட்சியம் என்பது 1 ரூபாய்க்கு படிப்படியாக 3 படியா மாத்தி மாத்தி சொல்றீங்க. நீங்க பிறக்கலன்ட்டீங்கல்ல, நான் சொல்றது அது ஏத்துக்கு தான் ஆகணும். நீங்க புதுசு புதுசா கதையெல்லாம் சொல்லாதீங்க. அந்த வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றல. அடுத்து 2006ல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவோம்னு சொன்னார். அதுவும் முழுமையாக நிறைவேற்றப்படலை. தற்போதுள்ள முதலமைச்சர் என்ன சொன்னார்னாக்கா, திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டிலிருந்து விலக்கு பெற்று தருவோம்னு சொன்னார். அதுவும் நிறைவேற்றப்படலை. அதனால அந்த வாக்குறுதியெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லைன்னு எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. வேற யார் யார் எந்தெந்த கட்சி எதை நிறைவேற்றிச்சு அதையும் ஒரு பட்டியல் போட்டுருங்களேன். இல்லை சார், நீங்க சொன்னீங்க இல்லையா, அதான் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. புரியுது. நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறத என் வாயிலிருந்து கேட்கணும் எதிர்பார்க்காதீங்க. நான் முன்னாலே தெளிவா சொல்லிட்டேன். இருக்கிற அரசியல் கட்சிகளில் எதெல்லாம் கடந்த காலத்தில் சொன்னதை செய்தது, எதெல்லாம் செய்யல, அதை வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி உருவாக்குவதற்கு ஊடகங்கள் பயன்படுறதுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி சொன்னதே இல்லை, ஆனா செய்தது நான் சொல்லட்டுமா? எல்லாம் பகுத்தறிவு சீர்திருத்தம் பேசுறாங்கல்ல, நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும். எப்போதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அந்த காலத்தில் இருந்தே நாங்க தான் பெரிய பகுத்தறிவு பண்ணோம், பெரிய சீர்திருத்தம் பண்ணோம், சம உரிமைக்காக போராடினோம் என்று சொல்லவே இல்லை. ஆனால் சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய கோயில் கற்ப கிரகத்திற்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவனை வேறு வழியே இல்லாமல் அங்கு இருக்க பட்டர்கள் தீட்சர்கள் அழைத்து போய் அங்கே நிற்க வைத்து பரிவட்டம் கட்டுகின்ற ஒன்றை சட்ட ரீதியாக உருவாக்கினார்கள். பரமேஸ்வரன் என்கின்ற பட்டியலத்தை சேர்ந்தவனை 54இல் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் அமைச்சராக்கினார். நீங்க புத்திசாலித்தனமான கேள்வினா, அதற்கு பின்னால இந்த 50-52 ஆண்டுகள்ல திராவிட இயக்கங்கள் நீங்க சொன்னீங்களே எல்லாம் சொன்னாங்கன்னு, அவர்கள் இதுவரை ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கரெக்ட் சார். காமராஜர் என்பது ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்கினார் என்பது எனக்கு தெரியும் சார். தெரியுமா? படிச்சிருக்கேன். அது வந்து ஒரு புரட்சியை வந்து காமராஜர் செய்திருக்காரு. அதை நான் படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அதை ஏன் அப்படி கேட்கறதா கேட்கல. இல்ல அதையே அந்த மாதிரி புரட்சியை இவர்கள் செய்தார்களான்னு கேட்டா நியாயம். செய்யல. நீங்க நல்லதை கேட்க மாட்டீங்க. இது ஒரு விதமான வித்தியாசமான பார்வை. பார்க்கறதுக்கு ஒரே கண்ணுக்கு முன்னால ஒரே பொருள் தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி பார்ப்பான். ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, கிரவுண்டை பார்த்தா ஒரு விவசாயி பார்த்தா ஆகா இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, விவசாயம் பண்ணா நல்லா இருக்குன்னு. ஒரு விளையாட்டு பையனை பார்த்தா ஆகா இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, இது கிரிக்கெட் விளையாண்டா நல்லா இருக்குன்னு நினைப்பான். இது மாதிரி பார்வைகள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். நீங்கள் பார்க்கிற பார்வை மக்களை பார்க்க தூண்டுகின்ற பார்வை என்பது, இதன் வாயிலாக யார் யாருக்கு பின்னால் போனால் நாட்டுக்கு நல்லது என்கின்ற சிந்தனை உருவாக்க தான் மிக மிக முக்கியம். அதைத்தான் உங்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறேன் சார். காமராஜர் ஆட்சியை வந்து குறை சொல்லக்கூடிய நபர் யாருமே இல்ல சார். காமராஜர் ஆட்சி மாற்று தலைவர்களும் பாராட்டக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. புதிதாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாலும் அந்த தலைவர் முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம் என்னன்னாக்கா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் ஆட்சியை போல ஆட்சி நடத்துவோம்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தான் காமராஜர். காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில தான் காமராஜர் இருந்தாரு. ஏற்கனவே 9 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்தாரு. ஏன் காமராஜர் ஆட்சி மீண்டும் உங்களால கொண்டு வர முடியல என்ற கேள்வியும் இங்க நான் முன்வைக்கிறேன். அதைத்தாங்க நான் திரும்பி திரும்பி சொல்றேன். நீங்க செக்குமாடு மாதிரி சுத்தி சுத்தி வர்றீங்க. நாங்க நினைச்ச உடனே ஆட்சி கொண்டு வருவதில்லை. அந்த நல்ல ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை, உண்மையான ஆட்சியை, தியாகம் பண்ணவர்களை, தனி வாழ்க்கையில் ஒழுக்கம் இருந்த அவர்களை தோற்கடித்த பாவத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அதிலிருந்து விழிப்பை உருவாக்குவர்கள் வகையில் உங்களுடைய வினா அமைக்கும். சரி, ஓகே சார். அப்ப நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவிலே இடம்பெற்று தேர்தலை சந்தித்தா ஏறக்குறைய 2020 நீங்க நினைக்கிறத செய்யறதுக்கு நாங்க இல்ல, எங்களுக்கு அது தெரியும். நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன கேட்கிறேன், நீங்க மீடியா தானே? ஆமா சார். மீடியா, நான் ஒரு கட்சிக்காரன், கட்சியை தூக்கி பேசலாம். நீங்க மீடியா மக்களுக்கு எது நல்லதுன்னு சொல்லணும். அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க. நீங்க தானே சொன்னீங்க, அதாவது நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி தூக்கி பேசல அப்படிங்கறத மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நீங்க சொன்னீங்க. நான் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஓட்டு போடு நீங்க சொல்லுன்னு சொல்லல. யதார்த்தம் என்ன என்று மக்களுக்கு புரிய வைக்கவே முயற்சி பண்ணல மீடியாக்கள் சொல்றேன். இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதாவது
திமுகவில் தொடர்ந்து காங்கிரஸ் இடம் பெற்றால் எப்படி காமராஜர் ஆட்சி அது எங்களுக்கு அமைக்க முடியும்? எப்ப அமைக்க முடியும், எப்படி அமைக்க முடியும் எங்களுக்கு தெரியும். நீங்க 6 மாசம் இருக்குல்ல, ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த கேள்வி கேளுங்க, அப்ப சொல்றேன். சரி சார், அதாவது நீங்க இதுவும் நடக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. 26ல காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி தொடருமா இல்ல துண்டிக்குமா சார்? நீங்க தான் சொல்லணும். நான் என்ன படிக்கிறா? நான் காளியூர் நாராயணன். நான் என்ன மூத்த தலைவர், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். எதுவும் நடக்கும் என்பதுதான் இந்த கட்சியில எல்லாம். இதுக்கு நான் ஒண்ணு தெளிவா சொல்லாங்க. காங்கிரஸும் பிஜேபி மட்டும் எந்த காலத்திலையும் கூட்டு சேராது. அது என்னால சொல்ல முடியும். வேறு எந்த கட்சியும் சேரும் சேராதுன்னு சொன்னேன்னா எனக்கு இவ்வளவு நாள் அரசியல்ல இருந்து பக்குவப்படல, எனக்கு அதை பற்றி உண்மை தெரியலன்னு அர்த்தம். எதுவும் நடக்கலாம், எப்போதும் நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய பெருமையும் சிறப்பும். அதுதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கூடுதலான தொகுதிகள், துணை முதல்வர் பதவி கட்டாயம் வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் மாற்று சிந்தனையை யோசிப்போம் என்ற கருத்தையும் தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஏங்க இதை உருவாக்குனதே முதல் சொன்னவனே நான் தான். என்கிட்ட போய் கதையெல்லாம் விடுறீங்க. நான் தெளிவா சொல்றேன் சார், எந்த கட்சி கூட கூட்டணியில் இந்த வரப்போகிற 26 தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் காங்கிரஸ் அமைச்சர்கள் வருவதற்கு யார் விரும்புகிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சியில் அமர முடியும். ஆட்சியில் வரணும்னு நினைச்சா அந்த முடிவுக்கு அவங்க வரணும், இல்லைன்னா எதிர்கட்சிக்கு தான் போகணும். நீங்க யாரை வேணாலும் வச்சுங்க. தாவேக தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று வெளிப்படையா மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவும் தெரிவிக்கல, திமுகவும் தெரிவிக்கல. அப்போ தாவேக என்னுடைய கருத்தை வெளிப்படையா சொல்லிட்டேன்ல, நான் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் திரும்பி என்ன கேக்குறீங்க? நீங்க பெரிய கட்சினே வச்சிருக்க, ஆட்சியில் இருக்கனே வச்சிருக்க. எங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்க ஆட்சியில் வர முடியும், இல்லைன்னா நீங்க எதிர்கட்சி தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கேள்வி? அதுதான் சார், இப்ப தாவேகவுட கூட்டணி அமைக்க வாய்ப்பு யாரு கூட வேணாலும் உங்க அதாவது என்னன்னு திரும்பி நீங்க எங்க போறீங்கன்னா, நான் முன்னாலே தெளிவா சொல்லிட்டேன். பிஜேபி கூட மட்டும் கூட்டு கிடையாது, யார் கூட வேணாலும் வரலாம் என்பதுதான் யதார்த்தம். அதை புரிஞ்சுக்காமலே திரும்பி அவரோட இவரோட திரும்பி தான் சொல்லணும். காமராஜர் பற்றி திருச்சி சிவா கூறிய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெளிப்படையா சொன்னோம்னா அரசியல்ல எவ்வளவு கேவலமா போச்சுங்கிறதுக்கு ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் காமராஜர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் இங்கே தோன்றனா அவங்க ஊரில் எலிமெண்ட்ரி ஸ்கூலோடு வந்திருக்காது. இன்னைக்கு நான் பெரிய எம்ஏ படிச்சிருக்கேன், நெஞ்ச எழுதிருக்க பாருங்க. காமராஜ் என்று ஒருவர் இல்லாமல் இருந்திருந்தால் நீ அந்த மேட்டுப்பட்டியில் எரும மாடு தான் மேய்ச்சிருந்திருப்ப. 9.5 ஆண்டு காலங்கள் சிறையில் இருந்திருக்கார் அடிமை இந்தியாவில். சுதந்திர இந்தியாவில் 9.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, அடிமை இந்தியா 1920 சட்டமன்ற தேர்தல் வருது, காங்கிரஸ் தேர்தலை புறக்கணிக்கிறது. அவர் தொண்டனாக இருக்கிற போது சொல்றேன். அப்ப 37 தான் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறது. அப்ப நீதி கட்சி ஆட்சி. அப்ப சாத்தூர் தொகுதியில காங்கிரஸ் சார்பில் காமராஜர் ஒரு தொண்டனாக தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே நாமினேஷன் போடல, அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல இதை பேசின அந்த நாலாந்திர ஜென்மத்துக்கு தெரியுமா? ஒரு தொண்டனாக இருந்தவரை அந்த மக்கள் அப்படி போற்றி புகழ்ந்தார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் ஆட்சிக்கு வரும்போது இருந்ததற்கு பின்னால எங்கேயாவது ஒரு சென்ட் நிலம் வாங்கினார் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ஊழல் பண்ணார் சொல்ல முடியுமா? நாம திரும்பி சொல்லுவது, அவர் ஆட்சியில் கட்டப்பட்ட அத்தனை அணைகளும் இன்னைக்கு அப்படியே இருக்க, ஒரு சின்ன கீரல் கூட இல்லையே. ஆனா இன்னைக்கு 500 கோடி ரூபாய்க்கு 1000 கோடி ரூபாய்க்கு கட்டுறதெல்லாம் அடுத்த நாள் இடிஞ்சு விழுகுதே. திருச்சி சிவா அதோடைய சொந்த கருத்தாக இருக்குமா, இல்ல வேற யாராவது சொல்லி அந்த கருத்தை பதிவு செய்திருக்காங்க? இப்பதாங்க தெரியுது அந்த ஆள்கிட்ட இதை சொல்லி பேச வச்சது நீங்க தான். இல்ல நீங்க கேட்டதுக்கு அப்புறம் சந்தேகம் வருது, எனக்கு இது தெரியல. இல்ல சார், அவர் சொந்த கருத்து இல்ல சார், இல்ல அதை தாங்க அவர் சொந்த கருத்து இல்லைன்னு சொன்னா அது சொன்னவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? நீங்க கேக்குறீங்கன்னா அப்ப நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல அதெல்லாம் தெரியும் சார். இப்போ காங்கிரஸ் அதிமுக கூட்டணி சேரலாமா, வாய்ப்பு இருக்கா சார்? எதுவும் நடக்கலாம்னு சொல்லிட்டேன் சார். அது இதுதான் நடக்குமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் முன்னாலே சொன்னேன், இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே நாமினேஷனுக்கு வித்ட்ராயலுக்கு 3 நாள் இடையில ஒரு புது கூட்டணி உருவாச்சுன்னு சொன்னேன். ஜனநாயகத்தில் அது நடக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ போய் திரும்பி இது நடக்குமா இது நடக்குமானா திரும்பி அதே நீங்க கேட்கலாம், நான் இதே சொல்லிட்டேன். சரி சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி நீங்க விரும்புறீங்களா சார்? திமுக காங்கிரஸ் கூட்டணியை நீங்க நான் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வரணும்னு விரும்புறேன், என்ன ஆக்குங்க சார். ஏன் விருப்பம் தேவையா இல்லையாங்கிறது இல்ல. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம், பிரதமராகலாம், குடியரசுத் தலைவர். ஆனா பைத்தியம் பிடிக்க கூடாதுன்னு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? சட்டத்துல இருக்கு, நடைமுறை அது இல்லையோ சந்தேகமா இருக்கு. இல்ல நடைமுறையில் அப்படி இருக்காதுன்னு தெரியல. அன்றைக்கு நான் அந்த முடிவு எடுக்கிற போது எனக்கு ஒரு தேவை இருந்தா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 19 தெரியாது.
நான் ஒரு கூட்டம் தான் பேசுறேன். தேர்தல் முடிஞ்ச உடனே என் மீது வழக்கு, கூட்டத்துக்கு தலைமை தாங்கள மீது வழக்கு, மேடை போட்ட மீது வைக்கு, மைக் செட் வச்ச மேல வழக்கு, அந்த போஸ்டர் ஒட்ட மேல வழக்கு, இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு புறம்பானதுன்னு பேசினேன், சொல்லி பார்த்தேன். மீண்டும் மீண்டும் வழக்கு வந்தது. அப்போ தனி மனிதனாக நான் ஆட்சி ஏற்று பண்றேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் பெரிய கெட்டிக்காரன் சொல்ல வரல. ஜனநாயகத்தில் ஒரு தனி மனிதன் கூட ஒரு ஆட்சியை வீழ்த்துகின்ற சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பதற்கு அது சான்று. அதை திமுக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதற்கு பின்னால கருணாநிதி சொன்னது என்ன தெரியுமா உங்களுக்கு? டிஸ்மிஸ் பண்ணதுக்கு மூல காரணமே நான் தான் இருந்தாலும் அதற்கு பின்னால் அவர் எனக்கு நன்றி சொன்னார். இது உங்களுக்கு தெரியாது. அது அவரிடம் கேட்கிற போது மற்றவர்கிட்ட சொன்னது, என் அரசியல் வாழ்க்கையில் இந்த தம்பியை போல நான் ஒருத்தரை பார்க்கல. அந்த நேரத்தில் இவருக்கு என்ன வேணாலும் செய்யறது கூட நாங்கள் தயாரா இருந்தோம். நீங்கள் எதையும் செய்ய முடியாது, ஆட்சி டிஸ்மிஸ் தான், அடுத்தது என்னன்னு பாருங்கன்னு சொன்ன அந்த நேர்மையை நான் பாராட்டுகிறேன்னு சொன்னார். இது அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இப்படி எல்லார்ட்டையும் நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. அதனால கூட்டணி இப்படி நேற்று ஆதரித்தார்கள், எதிர்த்தார்கள்னா அதே திமுக காங்கிரஸ் பற்றி எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியுமா? ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற போது தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் முழுசு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால கொஞ்சம் மட்டும் சொல்றேன். சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா கட்சியையும் இந்த தமிழ் மண்ணிலிருந்து வேரோடும் மண்ணோடும் தூக்கி எறிவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறார். பேசுன உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அடுத்து 3 மாசம் ஆகல, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக, இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ ஏட்ட மட்டும் திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஜனநாயகத்தில் யார் யாரோடு கூட்டு சேருவார் என்பது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்ததுதான். சில பேர் மட்டும்தான். அது ஒரு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரணும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தான் சொல்றேன், முரண்பட்ட ஒரு கூட்டணி இந்தியாவில் முதல் உருவாகி ஆட்சியை பிடித்தது தமிழ்நாட்டை தான். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக, மதிமுக, காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்று கட்சி தலைவர்களை அழைத்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லணும். மாற்று கட்சிக்காரர் கூப்பிட்டு அவர் பேசுறாரு, நான் இப்படி பாக்குறேன்னு சொல்லுங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் எப்படி பார்த்தேன், மீட் பண்ணிருக்காரு, சீமான மீட் பண்ணிருக்காரு, அப்புறம் இவ்வளவு பேர் மீட் பண்ணிருக்காரு சார். அப்ப இது என்ன? இது ஐயோ, நேத்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு வயசான கிழவியை கூட மீட் பண்ணாரு. என்ன சார் பேசுறீங்க நீங்க? மீட் பண்ணதுக்கு ஒரு தலைவரை மீட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இல்லீங்களா சார்? தலைவர் நீங்க நினைச்சு தலை இருக்கிறவங்க தலைவர் இல்ல சார். ஒரு தலைவர்னா அதுக்கு தகுதி. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதை முதல்ல கேளுங்க. ஓபிஎஸ் யாரும் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சார். முன்னாள் முதலமைச்சர். அவ்வளவுதானே தலைவர்னா. நான் என்ன பாக்குறேன்னா, அவனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும், சுயநலம் இருக்கக்கூடாது, நேர்மையாளா இருக்கணும். நான் இப்படி ஒரு அளவுகோல் வச்சிருக்கேன். நீங்க தலைவர் சொல்றதுக்குலாம் என்ன அளவுகோல் அதை சொல்லுங்க. நரிக்குற ஒரு கூட்டத்துக்கு கூட தலைவர் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? பிச்சைக்காரர்களுக்கு தலைவர் இருக்கா தெரியுமா? ஏன் விபச்சாரிகள் கூட தலைமை அமைப்பு இருக்கு தெரியுமா? அவர்களையும் தலைவர் சொல்லுவீங்களா? தலைவர் என்பதற்கு ஒரு இலக்கணத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பார்வையை பாருங்கன்னு சொல்றேன். அது உங்களுக்காக இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல சிந்தனை உருவாக்கணும் 100 தடவை சொல்லிட்டேன். நீங்க அந்த இடத்துக்கு வர மாட்டீங்க சார். எல்லாரும் காமராஜர் மாதிரி இருக்க முடியாது சார். சார், ஒரு வீரனை போற்றுங்கள், மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான். ஒரு தியாகியை போற்றுங்கள், மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான். ஒரு அறிஞனை போற்றுங்கள், மீண்டும் அறிஞன் தோன்றுவான். அது போல நல்ல மனுஷனை போற்ற நீங்க தயங்காம செய்யுங்க, நல்ல 4 பேர் உருவாவான். அதுதான் நம்பிக்கை. சரி சார், நீங்க காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர், பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி உங்களால ஆட்சியில அமர்த்த முடியுமா? அதுக்கு முடியும். எப்படி முடியும்? எப்படி நீங்க என்ன கேக்குறீங்க? அதுக்கு நீங்க யாரு கேட்க? எங்களுக்கு தெரியுங்கிற. நான் முன்னால ஒண்ணு கேட்டேன், அதை நீங்க மறந்துட்டீங்க. நீங்க சொன்னீங்க சார், அதாவது 1971ல 184 இடத்துல ஜெயிச்சாங்க, 91ல 2 இடம் ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்க. அதே திமுக 96ல அமோக வெற்றி பெற்றாங்க இல்லையா? அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி நீங்க 67 தோத்தீங்க, அடுத்து வெற்றி பெற்று வரும்ன்றேன். அது அந்த கட்சிக்கு மட்டும் சொந்தமா? திமுக இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினது கட்சியா? என்ன சார் பேசுறீங்க? இல்ல, உங்களுடைய விருப்பம் என்ன இருக்கணும்? தியாகம் பண்ண போட்டுருங்க. அதுதான் திரும்பி சொல்றேன், உங்ககிட்ட வரமாட்டேங்குது. எந்த கட்சி வெற்றி பெற்றால் நல்லது, மக்களுக்கு உணர்த்த வேண்டிய 96ல அதிமுக சார். திரும்பி நான் என்ன சொல்றேன், யார் வந்தால் நாட்டுக்கு நல்லது, அத பத்தி பேசுங்கன்ற. சார், நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் சார், தியாகம் செய்தது காங்கிரஸ் சார். போதுங்க, அப்புறம் விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் திமுக அடிமைப்பட்டு கிடைக்கின்றது. ஐயோ, உங்களையும் சேர்த்து திமுகவையும் சேர்த்து அடிமையிலிருந்து மீட்டது காங்கிரஸ். இந்த உண்மை உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க மறந்துட்டு சொல்றீங்க. மத்தியில ஏன் சார் காங்கிரஸ் கட்சியால தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைக்க முடியல? இல்லைன்னாலும் பரவாயில்ல, இப்ப 3 முறை ஊருக்கு தெரியுதுல.
இப்ப 3 முறை காங்கிரஸ் தோத்து போச்சு. இன்னைக்கு நாட்டு நிலைமை என்ன சொல்லுங்க? பரீட்சை எழுதுறதுக்கு உங்க பிள்ளைக்கு பணம் கட்டினா அது கூட ஜிஎஸ்டி வரி இருக்கு தெரியுமா? நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, பல்லு விளக்குறீங்களா, பேஸ்டுக்கு வரி இருக்கு, பிரஷுக்கு வரி இருக்கு, டங் கிளீனருக்கு வரி இருக்கு, ஷேவ் பண்றீங்க பிளேடுக்கு வரி இருக்கு, சோப் போடுறீங்க சோப்புக்கு வரி இருக்கு. ஜனவரி பிப்ரவரி தவிர எல்லாருக்கும் வரி போட்டானா? நிழலின் அருமை வெயிலில் தெரியும். காங்கிரஸ் கட்சி இல்லாமல் இருக்கிற போதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய சிறப்பு மூளை இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரிகிறது. இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது வாக்குச்சாவடியில் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது. ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் தொகையை காட்டிலும் அந்த மாநிலத்தில் அதிகபட்ச வாக்காளர்கள் இருப்பதாக தகவலை வந்து புள்ளி விவரத்துடன் ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளார். அதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்களே சொல்லிட்டீங்க, புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு தெரிவித்தார். நீங்கள் உங்கள் வாயிலாக மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நேற்று வரை இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு நிறுவனம் என்று நினைத்தோம். அந்த தேர்தல் ஆணையத்தில் இவ்வளவு தப்பு நடக்குன்னு சொன்ன உடனே பிஜேபி காரன் எல்லாம் குதிக்கிறத பார்த்தா தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபியுடைய கொத்தடிமையாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு உணர்த்துகிறது. ஆமா சார், அதுதான் சொல்றேன். அதனால அதிலிருந்து நான் என்ன சொல்றேன், இவர்கள் அதிகாரிகள் தான், சர்வாதிகாரிகள் இல்ல. இவர் குற்றச்சாட்டு சொல்றாருல்ல, ஒரே ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல 49 வாக்காளர் இருக்காங்கிறத ஆதாரபூர்வமா காட்டிட்டாரா? அது இல்லைன்னு சொல்லட்டும், ஆமான்னா தவறு நடந்து போச்சு சரி பண்றேன்னு சொல்லட்டும், இல்லைன்னா நீங்க தப்பு சொல்றீங்கன்னு சொல்லட்டும். அதை விட்டு இப்படி செய்தால் என்ன தெரியுமா என்ன செய்வீங்க? நீங்க இந்த நாட்டில் உண்மையை பேசுகிறவனை மிரட்டுவதும் பொய் பேசுகிறவனை கொண்டாடுவதும் இடையில கொஞ்ச நாள் வந்துருச்சு, உண்மைதான். அதிலிருந்து மாறி மீண்டும் ஒரு வசந்த காலம் வருவதற்கான சூழ்நிலையை முதலாக ஒரு பொறி வைத்திருப்பது இதுதான். தேர்தல் எப்படிங்க, ஓட்டு போடும்போது 120 ஓட்டு போலாகுது, கவுண்டிங்ல எப்படி அது 150 ஓட்டு ஆகும்? இது ஆதாரபூர்வமா சொல்லிட்டார்ல. இந்த தவறுகளை எதிர்த்தல்லவா எல்லாரும் சேர்ந்து போராடணும். இது போராடுறது காங்கிரஸ்காரன் கம்யூனிஸ்ட்காரன் சிறுத்தைகள் மட்டும் போராடல, நாட்டில் ஜனநாயகத்தின் நம்பிக்கை இருக்கிற அனைவரும் சேர்ந்து போராடணும். அந்த சிந்தனையை உருவாக்கத்தான் நாங்கள் முயற்சி பண்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பை என்ன முயற்சி சார்? நீதிமன்றம் போறீங்களா? நாங்க நாடு முழுக்க போராட்டம் பண்ணுவோம், மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி உருவாக்கும், அதான் பண்ண முடியும். நியாயத்தின் சமாதிகளை நீங்கள் கண்டதுண்டா? எங்கள் ஊரில் அதற்கு பேர் நீதிமன்றங்கள். ஒரே காரியத்தை நீங்க செய்றீங்க, உங்களுக்கு கிரீடஸ் விட்டுது நீதிமன்றம், எனக்கு தண்டனை கொடுக்குதுன்னா ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. அதனால நீதிமன்றத்தில் நியாயம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். அதிலும் எல்லா இடமும் கரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜி சொல்லியிருக்காருல, தேசபக்தி இவருக்கு இல்லைன்றார் ராகுல் காந்திக்கு. தேசபக்திக்கான அந்த சொன்ன அந்த கிறிஸ்தவர்கள்லாம் அந்த பாவ விமோசனம் பண்ணுவாங்கல்ல பாதிரியார்கள், அது மாதிரி அவர் போயிட்டு அவர் சொன்னா தான் தேசபக்தி இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஒரு நீதிபதி தேசபக்தி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் இப்ப மலிந்து போயிருக்கிறதுனால தான் நாட்டில் பல பிரச்சனைகள் உருவாயிருக்கு. இதை நாட்டு மக்களிடம் தெளிவாக சொல்லி அதை எதிர்த்து போராட வாதாட, தேர்தலில் மட்டுமல்ல அதற்கு பின்னால பல புரட்சிகள் எப்படி வந்திருக்கு நாட்டில். நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், கடந்த கால வரலாறுல உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரின்னா ஹிட்லர், சரியா? அவன் தேர்தல் தான் ஜெயிச்சான், அவனா சர்வாதிகாரி ஒண்ணு. 2வது முறை தேர்தலில் அதிகம் ஜெயிச்சான். நீங்க முன்னால கேட்ட கேள்விகளுக்கு இதுதான் பதில். அதற்கப்புறம் அவனை எதிர்த்து நாட்டு மக்களே கொந்தளித்து புரட்சி ஏற்படுத்துகிற போது வேறு வழியே இல்லாமல் அவனை சுட்டுக்கிட்டு செத்தான். பக்கத்தில் இலங்கை ராஜபக்சே தேர்தல் தான் ஜெயிச்சான், 2வது தேர்தலில் அதை விட அதிகமாக ஜெயிச்சான். இப்போ ராஜபக்சே எங்க இருக்கான்? மக்கள் ஏதோ ஒரு நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வழியில் போவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது நிரந்தரம் அல்ல. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. அதை நோக்கி, அதுதான் ஜனநாயகம், அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்திலாவது இந்த தேர்தல் அதிகாரிகள், நீதிமன்றங்கள், அரசு இவரெல்லாம் சரியான திசைக்கு திரும்பாவிட்டால் மக்கள் மத்தியில் இருந்து இழப்போகிற ஒரு பிரெஞ்சு புரட்சி எப்படி உருவாச்சோ அப்படிப்பட்ட ஒரு புரட்சி இந்தியாவில் வந்தால் ஆச்சரியப்பட மாட்டேன். அதற்கு நாங்கள் காரணமாக இருக்க முடியாது, இந்த தவறுகள் தான் காரணமாக இருக்கும். மக்களே கிடந்துடுவார். சரி சார், தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை எப்பொழுது அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அதற்கு துவக்கமே 6 மாசம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். துவக்கமே உடனடியா ஆட்சியை நாங்க பிடிக்கலைன்னாலும் இந்த வரப்போகிற ஆட்சியில் குறைந்தபட்சம் 2-3 மந்திரிகள் காங்கிரஸ்ல இருப்பார்கள். அதை மட்டும் இப்போ சொல்லுவேன், எழுதி வச்சுங்க. 6 மாசம் கழிச்சு நம்ம சந்திப்போம். துணை முதலமைச்சர்
ஓ என்கிட்ட கேக்குறீங்களா அதை? ஆமா சார், நானே அமைச்சர் சொல்றீங்க, நானே தான். 3 முதலமைச்சர் 3 அமைச்சர்னு சொல்ற அது துணை அமைச்சர் இருக்காதா? இல்ல ஏன் முதலமைச்சரா கூட இருக்கலாம். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்க. வடநாட்டுல என்ன வரலாறு தெரிஞ்ச அந்த குழப்பம் வராது. ஒரு ஸ்டேட்ல சம பேர் வந்துட்டாங்க, ஒரே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ, அவன் யார் ஆதரிக்கணும் அவன் ஆட்சியை பிடிக்க முடியும். வேற வழியே இல்லாம ஒரு குரூப் அவனே முதலமைச்சர் ஆக்கினாங்க. இதெல்லாம் நடந்திருக்குல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நானே முதலமைச்சராக இருந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது. நான் அல்ல, ஒரு காங்கிரஸ்காரன் வரலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும். சொல்லிட்டேன், காலம் பதில். தாவேக தலைவர் விஜய் ராகுல் சந்திக்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். அது பத்தி உங்க கருத்து என்ன சார்? அப்ப தோத்து போற கட்சி எதுக்கு அவர் பார்க்க வர்றாரு? இன்னி வரலும் தாவேக வந்து காங்கிரஸை விமர்சனம் செய்யவே இல்லையே. நேத்து கூட கேள்வியில பார்த்தேன், அதாவது பாஜக நான் என்ன கேட்டேன்னு புரியாமலே பதில் சொல்றீங்க. எப்ப ஒரு கட்சியை ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி சந்திக்க முயற்சிக்கிறதோ அப்ப இந்த கட்சிக்கும் பலம் இருக்குன்னு அவங்களுக்கு புரியுது. நீங்களும் புரிந்து கொள்வது நல்லது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.